ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மோதின டெஸ்ட் மேட்ச் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் அவங்களுடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் மோதினாங்க. ஃபஸ்ட்டில் மேட்ச்சில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ரோஹித் சர்மா என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் நம்மளுடைய இந்தியா தான் வந்து பேட் பண்ணாங்க. 376 ரன் அப்படின்னு சொல்லி ஒரு வேறு லெவல் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் அப்படிங்கிறத அடித்தாங்க. பட் அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறதுல பங்களாதேஷ் ஆடும்போது 149 ரன்ஸுக்கு வந்து அவங்க ஆல் அவுட் ஆனாங்க. எஸ்பெஷலி அஸ்வின் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வேறு லெவலில் செஞ்சுரியும் போட்டு மாஸ் காட்டியிருந்தார். ஜடேஜா பவுலிங்கில் வந்துட்டு ஸ்பின் அட்டாக்ல தெறிக்க விட்டுருந்தாலும் பும்ரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஆகாஷ் தீப்போட பவுலிங்கும் செம மாசாக இருந்தது. செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கினா நம்மளுடைய டீம் இந்தியா 287 ரன்ஸ் அடிச்சு சுப்மன் கில்லோட செஞ்சுரியோட ரிஷப் பண்டோட தரமான செஞ்சுரியோடவும் 287 ரன்ஸ் ஃபார் 4 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. டார்கெட் பங்களாதேஷ்க்கு கொடுக்கப்பட்டது 515 ரன்கள். 515 ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இமாலய டார்கெட்டை நோக்கி கிளம்பின பங்களாதேஷ் இனிஷியலி பார்த்தீங்கன்னா நல்லாவே பேட்டிங் ஆடினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு இன்னைக்கான டேலலாம் விக்கெட் ரொம்பவே ஈஸியாக சரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் அஸ்வின் தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி அடித்து மாஸ் காட்டின அஸ்வின் செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங்கில் 6 விக்கெட் ஹால் அப்படிங்கிறத வந்து எடுத்து வெறித்தனம் காட்டியிருந்தார். ஸோ 515 ரன்கள் அடிக்க வேண்டிய பங்களாதேஷ் வெறும் 234 ரன்னுக்கு வந்துட்டு ஆல் அவுட் ஆகி இந்தியா மேட்சை 250 ரன்கள் அதாவது 280 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்துட்டு ஒரு அபார வெற்றி வந்து அடைஞ்சது. ஸோ வேறு லெவலில் வந்துட்டு ஃபஸ்ட் டெஸ்ட்டை வந்து வின் பண்ணி சீரியஸாக வந்து நம்மளுடைய டீம் இந்தியா வந்து லீட் எடுத்துட்டாங்க. டே 4லேயே இந்த ஒரு டெஸ்ட்டு வந்து செஷன் 1லேயே முடிஞ்சும் போச்சு. ஸோ அது ரொம்பவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமாகவும் இருந்தது. ஸோ அடுத்தது நம்மளுடைய ரோஹித் சர்மா என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரோஹித் சர்மா ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு இந்தியன் டீமோட கேப்டனாக நான் இதை வந்து ஒரு கிரேட் ரிசல்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நாளாக டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிறதுல இருந்து விலகி தான் இருந்தோம். ஸோ ஐபிஎல் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து T20 வேர்ல்டு கப் இந்த மாதிரி விஷயம் இருந்ததுனால டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து நாங்கள் விலகி தான் இருந்தோம். பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். அதுதான் இன்றைக்கும் நடந்தது. ஸோ இந்த ஒரு டெஸ்ட் மேட்சோட பாசிட்டிவ் அப்படின்னு வந்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரே ஒரு ஆள் தான் தகுதியானவர், அது ரிஷப் பண்ட். அவர் தான் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சோட பாசிட்டிவ். ஸோ ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய டஃப் சுச்சுவேஷன்லேருந்து அவர் வந்திருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு டஃப் சுச்சுவேஷனில் இருந்தப்போ கூட ஐபிஎல்லில் அவரே வந்து அவரை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிட்டு அவைலபிளாகவும் வச்சுக்கிட்டு வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணார். அதை தொடர்ந்து அப்படியே வந்து T20 வேர்ல்டு கப் அங்கே வந்தாலும் T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ண அந்த ஒரு கேம்பெயின்குள்ளே இருந்தார். அதுக்கப்புறம் டெஸ்ட் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே அவரே துலீப் டிராஃபிக்கு வந்து தயார்படுத்தி அங்கே போய் விளாண்டு இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்க்காகவும் இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸ்க்காகவும் ரிஷப் பண்ட் அவர் வந்து தயார்படுத்திட்டு இப்போ உள்ளே வந்திருக்கிறார். ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குற ஒரு பிளேயர். ஸோ அவருக்கு எப்போவுமே டெஸ்ட் அப்படின்னா அது ரொம்பவே பிடிக்கும். T20 லீக்ஸ் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது ரிஷப் பண்ட்டுக்கு டெஸ்ட்டு தான் ரொம்பவே வந்துட்டு ஃபேவரட்டான ஒரு ஃபார்மேட். ஸோ அதில் இப்போ அவருடைய செஞ்சுரி அவரோட கம்பேக் அப்படிங்கிறது எனக்கு போதுமான விஷயமா இருக்குது. இதை தாண்டி ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பெருசாக சொல்ல முடியாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி பெர்ஃபார்ம் பண்ணது ரிஷப் பண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதே நேரம் வந்துட்டு டீமுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல்ஸ் அப்படிங்கிறதும் இருந்தது. அதையும் தாண்டின விஷயங்கள் தான் டீமில் வந்து என்னதான் விஷயங்கள் இருந்தாலும் ஒரு குரூப்பாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுடைய கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் இந்த டீம் எனக்கு வந்து கொடுத்தது. ஸோ அதை தான் நான் எதிர்பார்த்தேன். அடுத்தது இந்த பிச்சை பற்றி பேசியிருந்தார். ஸோ இந்த பிச் அப்படின்னு பார்க்கும்போது சேப்பாக்கில் ஸ்பின்னர்ஸுக்கு தான் வேறு லெவலில் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் அஸ்வினோட பவுலிங்கில் அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட் இந்த ஒரு பிச்சை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு குட் ரெட் சாயில் ட்ராக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து பேட்டிங் பண்ணணும் பவுலிங் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பொறுமை ரொம்பவே வந்துட்டு அவசியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எதிர்க்கிற ரிசல்ட், அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை இந்த ஒரு பிச் உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துறாது. ஸோ அந்த ஒரு பொறுமை இருந்தால் மட்டும்தான் இந்த பிச்சில் விளாட முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அஸ்வினை பற்றி ஒரு சில கேள்விகள் அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அஸ்வினை பற்றின கேள்விகள் கேட்டோடனே அதுக்கு வந்து ஒரு சில கொஷனுக்கு ஒரு ஆன்சர் பண்ணியிருப்பார். அஸ்வின் வந்து அவரோட செஞ்சுரி அப்படிங்கிறத வச்சு டீமை வந்து ரெஸ்கியூ பண்ணார் அப்படிங்கிற சொல்லியிருப்பார். மற்ற கேள்விகளுக்கு எனக்கு அடுத்து அவர் தான் பேச போகிறாரு. அவரை பற்றி அவர் வந்து ஆன்சர் பண்ணுறதை விட பெருசாக நான் எதுவும் சொல்லிட முடியாது, அவர்கிட்ட கூட நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பார். அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ அஸ்வினை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸோ அஸ்வின் வந்துட்டு ஒரு மைண்ட்ஃபுல்லான ஒரு கிரிக்கெட்டர். அவர் வந்துட்டு TNPL IPLனு எல்லா இடத்துலையும் இருக்கார். உங்கள் டீமுக்கு வந்துட்டு வேணும் அப்படிங்கிறப்போ வந்து ரன்ஸ் அடித்து கொடுக்குறதோ பவுலிங்கில் அந்த இடத்துல வந்துட்டு விக்கெட் எடுத்து கொடுக்குறதோ மட்டும் அவரோட வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த இடத்துல வந்து கேம் பிளான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஒரு கேம் பிளானை வந்து போட்டு ப்ளூ பிரிண்ட் கொண்டு வரதுன்னு அந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு அஸ்வின் ரொம்பவே இன்வால்வ்டாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு டீமில் இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கும்போது ஒரு கேப்டனுக்கான அந்த ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கும்போது என்னோட டீமில் அஸ்வினை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அவருக்கு கண்டிப்பாக அந்த ஒரு கிரெடிட்டை வந்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு கேம் பிளான்லேருந்து ப்ளூ பிரிண்ட் வரைக்கும் கேப்டன் அதெல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு இல்லாமல்
அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த இடத்துல அஸ்வினுக்கும் கிரெடிட் கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு மேட்சை வின் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் ஆஃப் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அதை வந்து அவர் ஃபன்னாக சொன்னார். ஏன்னா நாளைக்கு முடிய வேண்டிய மேட்ச் வந்துட்டு இன்றைக்கே முடிஞ்சிருச்சு. ஸோ அதை நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் ரெடியாக போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து முடிச்சு வச்சார் நம்மளுடைய ஹிட்மேன் ரோஹித் சர்மா. ஸோ ஹிட்மேனோட இந்த ஒரு கான்ஃபிடென்ஸே போதும். அடுத்த மேட்சையும் வந்துட்டு தலைவன் பர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து எல்லாரோட செஞ்சுரி பார்த்தாச்சு. விராட் அண்ட் ரோஹித்தோட செஞ்சுரியை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.